எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நவராத்திரி ஸ்பெஷலாக நம்ம கலந்த சாதம் செய்ய போகிறோம். ரெண்டு வகையான கலந்த சாதம் செய்யலாம். அதுக்கு ஒன்று தேங்காய் சாதம், இன்னொன்று உளுந்தோரை. இதை ரெண்டையும் எப்படி செய்யலாங்கிறத நான் பார்க்கலாம். முதல்ல நம்ம சாதத்தை வேக வச்சு எடுத்துக்கலாம். நாம் பச்சரிசி உபயோகப்படுத்தியிருக்கோம். நெய்வேத்தியங்கிறதுனால பச்சரிசி தான் நல்லது. இல்லைன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அரிசியில் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் சாதம் வேக வைக்கும்போதே அது கூட கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயும் சேர்த்து வேக வச்சிட்டோம்னா சாதம் நல்ல உதிரியாக நமக்கு கிடைக்கும். இது முதல்ல நம்ம சாதம் வேக வச்சுருக்கேன் பாருங்கள், நல்ல உதிரியாக வந்திருக்கு. இது நம்ம சாதம் வேக வைக்கும் போது எண்ணெய் போடலைன்னா நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கலந்து வச்சிடலாம். முதல்ல நாம் உளுந்தோரை செய்யலாம். அதுக்கு நம்ம முதல்ல கருப்பு உளுந்து எடுத்திருக்கோம். கருப்பு உளுந்து பெண்களுக்கே ரொம்ப நல்லது. இடுப்பு எலும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம கருப்பு உளுந்து எடுத்திருக்கோம். கருப்பு உளுந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. இதுக்கு நம்ம இப்போ நான் 2 கப் சாதம் வச்சுருக்கேன். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து, 4 காஞ்ச மிளகாய், ஒரு அரை ஸ்பூன் மிளகு, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய். இல்லை நம்ம இதை எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம கருப்பு உளுந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். அது கொஞ்சம் லேசாக சூடாகட்டும். கருப்பு உளுந்து வறுக்கும்போது கொஞ்சம் பார்த்து வறுக்கணும். ஏன்னா நம்ம அது வறுத்துதா இல்லையான்றது நல்லா தெரியாது. அதனால் நம்ம கொஞ்சம் நிதானமாக வறுக்கணும். அடுத்தது கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம். அது கூட அந்த காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுபடணும். நம்ம பொடி இட்லி பொடிக்கெல்லாம் வறுக்கிற மாதிரி தோல் இருக்கனால நமக்கு இது எவ்வளோ வறுக்குது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு டைமிங் தான் வச்சுக்கலாம். எவ்வளோ மினிட்ஸ்? ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம வறுத்துட்டோம். நல்ல வாசனை வருது. அதுக்கப்புறம் நம்ம இதுலேயே நம்ம தேங்காயும் சேர்த்துக்கலாம். கொப்பரை இருந்ததுன்னா கொப்பரை கூட நம்ம சேர்த்துக்கலாம். கொப்பரை ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம கொப்பரை இல்லாதனால தேங்காய் தான் சேர்த்துருக்கோம். தேங்காயை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். தேங்காயும் கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். நம்ம தேங்காயில் இருக்க அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு தேங்காயும் நம்ம சேர்த்து இதில் நல்லா வறுத்துடலாம். இப்போ இதை நம்ம கொஞ்சம் ஆறுனவுடனே பொடி பண்ணிடலாம். அடுத்தது சாதம் தாளிச்சிடலாம். சாதத்துக்கு நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, அடுத்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாயும் 2 கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் முந்திரி பருப்பு. நட்ஸ் நம்ம ப்ரிஃபரன்ஸ் தான். நமக்கு முந்திரி பருப்பு எது வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை பருப்பு எது நட்ஸ் போடலைனாலும் பரவாயில்ல, கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம இப்போ சாதம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு வேண்டிய உப்பு. இப்போ நம்ம இந்த பொடியை நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பொடியும் இதில் நம்ம சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம அரைச்சிருக்க பொடியோட குவான்டிட்டி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம், இது ஆக்சுவலாக அந்த டேஸ்ட், அந்த அரோமா எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். பொடியை போட்டு நம்ம இப்போ நல்லா சாதம் நல்லா கலந்துட்டோம். நம்மளுடைய உளுந்தோதரை நல்லா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து தேங்காய் சாதம். அடுத்து நம்ம இப்போ தேங்காய் சாதம் தாளிச்சிடலாம். தேங்காய் சாதத்துக்கு 2 கப்பு சாதம் வச்சுருக்கோம். 1 கப்பு திருவின தேங்காய் வச்சுருக்கோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இதுதான் இதுக்கு தேவையானது. இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். நாம் இப்போது தேங்காய் சாதம் தாளிச்சிடலாம். ஒரு அரை ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கோம். கடலெண்ணெயும் கொஞ்சம் போட்டுக்கலாம்.
ஸோ தேங்காய் எண்ணெயிலே ஃபுல்லாக தாளிக்கலாம். பட் அது கொஞ்சம் ஒரு சிலருக்கு அந்த தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்காது, அதனால ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தாளிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் சீரகம், பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் கூட சேர்த்துடலாம். அடுத்து நம்ம திரி வச்சுருக்கோம்ல தேங்காய் சாதத்தில் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு கப்புனா ஒரு அரை கப்பாவது மினிமம் தேங்காய் தேவைணும். அப்படி இல்லாட்டி அந்த மாதிரி சேர்த்துனா தான் வந்து அந்த சாதம் நல்லா இருக்கும், ரொம்ப ட்ரையும் ஆகாது, நல்லா இருக்கும். தேங்காய் சூடு வந்தா போதும் தானேங்க, ரொம்ப வறுக்க கூடாது. வறுத்துட்டீங்கன்னா தேங்காய் எண்ணெய் வாசனை வந்துடும். தேங்காய் சூடு வந்தா போதும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நீங்க எந்த நட்ஸ் தேவைப்படுனா சேர்த்துக்கலாம். இப்போ நீங்க வறுக்கும் போதே சேர்த்துக்கலாம், இல்லாட்டி கடைசியிலையும் சேர்த்துக்கலாம். நாங்க போட மறந்துட்டோம், அதனால கடைசியில சேர்த்துக்கலாமாங்க. தேங்காய் நல்லா சூடாயிடுச்சு. ஆனா வந்து ரொம்ப ஈரப்பதத்தோட தான் இருக்குது இல்லைங்களா? இப்போ வந்து நம்ம இந்த சாதத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு தேவையான உப்பு நமக்கு தேங்காய்க்கு போட்டோம், சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு. இப்போ நம்ம ஒரு கப்பு சாதம்னா வந்து இதான் கணக்கு, இவ்வளோ உப்பு போடுவோம் இல்லைங்களா? ஒரு கப்புனா இவ்வளோ ஒரு நம்ம இப்போ பிரசாதம் நெய்வேத்தியம்லாம் வந்து நம்ம வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது. அதனால ஒரு கப்பு சாதத்துக்கு ஒரு கால் இந்த அளவுக்கு இதுதான் உப்பு கணக்கு இல்லைங்களா? நம்மளுடைய சாதம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. சாதம் நல்லா சூடு வந்துருச்சு. இது அப்படியே சூடு வந்தால் போதும் இல்லைங்க? ஆமாம், சூடு வந்தால் போதும். இப்போது நம்மளுடைய உளுந்தோரையும் தேங்காய் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. உளுந்தோரை இந்த நவராத்திரியில் ஒரு நாள் செய்கிறது ரொம்ப விசேஷம். சனிக்கிழமையில் வந்து செய்கிறது வந்து இது ரொம்ப நல்லது. எள்ளு சாதம் நம்ம எப்படி சனிக்கிழமை செய்வோமோ அது மாதிரி இந்த உளுந்தோரையை நம்ம சனிக்கிழமையில் செஞ்சலாம். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.